Hello guys, welcome back to our channel. நான் உங்க பேட்டரி வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அஜய் சார். சார். நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. உங்களோட சார். நம்ம எர்த்ல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மாதிரி வேறையும் கிரகங்கள் உயிர் வாழ்ற ஒரு கிரகங்கள் வேறையும் இருக்குமா? நம்ம இப்போ இந்த கிரகத்துல இருந்து வேற இதே மாதிரி கிரகம் இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வேறையும் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துல இதே மாதிரி ஆராய்ச்சி நடக்குமோ ஒருவேளை பறந்து போற பிளைனை பார்த்துட்டு பறவைகள் எல்லாம் இது ஒரு பறவை என்னன்னு நினைச்சிட்டு இருக்குமோ? என்ன ஒரு புத்திசாலித்தனம். மனுஷன் பிறந்ததுல இருந்து அவன் கடைசியாட்டு இறந்து போறது வர அவன் வாழ்க்கை மொத்தம் அவன் வாழ்ந்ததுக்கு உள்ள ப்ரூஃப் எல்லாமே ஒரே ஜஸ்ட் ஒரு பேப்பருக்குள்ளதான் அடங்கி இருக்குது. ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போய் மொபைலை பத்தியோ பறந்து போற பிளைனை பத்தியோ நம்ம அவங்க கிட்ட இருக்க மனுஷன் அங்க இருக்க மனுஷங்கிட்ட நம்ம சொன்னமே நம்ம சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நக்கலாட்டு சிரிப்பாங்க இல்ல. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களையும் ஒரு சொட்டு ரத்தமாச்சு இருக்கும். அப்போ மரங்களுக்கும் செடி கொடிகள் அதுகளுக்கு மட்டும் ஏன் பிளட் இல்லை? அதுவும் இந்த உலகத்துல வாழிய ஒரு உயிரினம் தானே. மரங்கள் செடிகள் அதுங்களுக்கு ஏன் பிளட் கிடையாது? நம்மள சிலர் வீட்டுல லவ் பேர்ட்ஸ் வளர்ப்போம். அது கேஜுக்குள்ள போட்டுதான் அதை வளர்ப்போம். ஏன்னா அது கேஜை விட்டு அது வெளியே போயாச்சுன்னா அது செத்து போகும். அதனால நம்ம கேஜில எடுத்து தான் அது வளர்ப்போம். அப்போ அந்த லவ் பேர்ட்ஸ் கேஜில போன நம்ம இறந்து போகணும். அந்த லவ் பேர்ட்ஸுக்கு தெரியுமா? அது ஒருவேளை தப்பிச்சு அது பிளான் பார்த்துட்டு இருக்குமோ? எங்கேயாச்சும் சின்ன ஒரு ஓட்டையாச்சு இருக்குதோ அதுல நம்ம அப்படி தப்பிச்சு போறாங்க. ஆனா தப்பிச்சு போன மரணம் சமயம் ஏதாச்சும் ஒரு காக்காயோ ஏதாச்சும் ஒரு பறவைகள்ட்ட அது சிக்கி அது செத்து போயிடும். அதான் உண்மை. ஃபர்ஸ்டா கண்ணாடியை பார்த்த மனுஷனுக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கணும்? நம்மள மாதிரியே உள்ளாடி ஒருத்தன் இருக்கியான், இதுக்குள்ளாடி இருக்கியான், என்னடா நம்ம பண்றதெல்லாம் அவனும் பண்றான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கான், நம்ம அடிக்க போன அவனும் அடிக்கான், நம்மள மாதிரி இருக்கியான், நம்ம என்ன ரியாக்ஷன் செஞ்சாலும் என்ன அதே பண்ணிட்டே இருக்கியான்னு சொல்லிட்டு பார்த்து குழம்பி போயிருப்பானோ கண்ணாடியை பார்த்து. முன்னாடி எல்லாம் உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் சாப்பிட்டதற்காகவே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கணும். இப்போ நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த முன்னாடி உள்ள டைப்பு மொபைல் போன்ல எல்லாம் பார்த்தோம்னா அதுல ஒரு சின்ன ஒரு கேம் இருக்கும். அது ஒரு மொக்க கேம் கூட இருக்கும். அது விளையாடணும்னா 75 ரூபாய் அப்படி அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவோம். இங்கேதான் அது விளையாட முடியும். ஆனா இப்போ ஆண்ட்ராய்டு போன்ல எல்லாம் இஷ்டம் போல கேம்ஸ் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஆனா அது இல்லாத கேம் பைசாயை கட்டண்டா. எங்கிலும் இப்போ பார்த்தா கூட அந்த டைப் போன்ல அந்த ஆப்ஷன் இருக்குது, பைசா கட்டி ஆப்ஷன். நீங்க அதே மாதிரி பைசா கட்டி அதுல விளையாடி இருக்கீங்களா? அந்த டைப் போன்றோட கேம்ஸ் அப்படி விளையாடி சின்ன வயசுல விளையாடி வீட்டுல இருந்து யாராச்சும் அடி ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா? உண்டகி எக்ஸ்பீரியன்ஸ் எது அப்படி ஏதாச்சும் உண்டகி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நம்மளும் பார்ப்போம். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நம்ம பிறந்த நாள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம இறந்து போற நாள் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இறந்து போற நாள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வாழ்ற நாள் மொத்தம் அதை நினைச்சு பயப்பட்டு எப்போ நம்ம இறந்து போவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம இறந்து வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு சோகத்திலே அப்படி போயிடுமோ? அதனாலதான் நம்ம இறந்து போற நாள் எப்போ நமக்கே தெரியாது. ஒருவேளை அப்படி இருக்கலாம். இப்போ தெரியலைங்க, பரவாயில்ல. நம்ம எப்போ இறந்து போறோம் நமக்கே தெரியாது. நம்ம கடைசி ஒரு நிமிஷம் கூட ஹாப்பியா கூட இருக்கலாம். மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது, உலகத்திலே இல்லை மனுஷன். அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம வாழ்ற இப்போ இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம இப்போ இருக்கிய இடம் இந்த வாழ்ற இடம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒரு காடாட்டு நிறைஞ்சு காடு ஃபுல்லாவே நிறைஞ்சு ஒரு ஜங்கிள் மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி தான் ஃபுல்லா இருந்திருக்குமோ? நம்ம இப்போ இருக்க இடம் எல்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். நம்ம ஸ்கூல்ல போய் எல்லாமே படிப்போம். படிச்சதை நம்ம எக்ஸாம்ல எழுதுவோம். அப்போ நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறது நம்ம அறிவை வளர்த்துக்கா இல்லைங்க நமக்கு ஞாபக சக்தியை செக் பண்ணுக்கா அந்த எக்ஸாம் வைக்கிறது? ஃபர்ஸ்டா ஒருத்தன் மாத்திரை கண்டுபிடிச்சு இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க ஃபீவர் எல்லாமே கிளியர் ஆகும்னு ஒருத்தன் போய் சொல்றான், காய்ச்சல் உள்ளவங்க. அப்ப அவன் வாங்கி சாப்பிட்றான் அந்த ஃபீவர் உள்ளவன். அவன் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்க்கும்போது ஃபீவர் எல்லாமே அப்படி சரியாயாச்சு.
அப்போ அவன் அந்த மாத்திரை கொடுத்தவனை பார்த்து அவன் வந்து என்ன நினைப்பான், ஒருவேளை இவன் ஒரு மேஜிக் மேனு நினைச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் என்ன இல்லாமல் மேஜிக் பண்ணியேன், ஒரு இது போலேருந்து இவங்க உருண்டை எடுத்தோம்னா சாப்பிட்டோம்னா ஃபீவர் எல்லாமே போயிடுச்சு, அப்படி ஒரு மேஜிக் மேன் மாதிரி அப்படியே நினைச்சிட்டு இருந்திருப்பான் அவனை. இத்துடன் இந்த வீடியோவை நம்ம முடித்துக் கொள்கிறோம். உங்களிடம் விடை பெறுவது நான் உங்க பேட்டரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.